வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். கச்சத்தீவு டாபிக் இருக்கு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் எலெக்ஷன் டயத்தில் இப்படி ஒரு பூதாகரமாக வெடிச்ச இந்த சம்பவம்னால, இந்த ஒரு இஷ்யூனால இப்போ உச்சகட்ட சிக்கல்ல திமுக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ திமுகவினர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, 10 வருஷம் பாஜகவுடைய ஆட்சி தான், கச்சத்தீவை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, இந்த 10 வருஷம் மோடி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கேள்வி எழுப்புறாங்க. திமுக மட்டும் இல்லாம அதிமுக அப்பப்ப அதிமுகவும் திமுகவும் பங்காளி கட்சிகள் தான் நாங்க அப்படிங்கறத அடிக்கடி ப்ரூவ் பண்றாங்க. அந்த வகையில இப்ப செல்லூர் ராஜ் என்ன சொல்லியிருக்காரு, சிவி சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கச்சத்தீவு குறித்து பேசுறதுக்கு மோடிக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த 10 வருஷம் நீங்க மீட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ஈஸியாக கொடுத்துடலாங்க. ஆனால் மீட்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு இடத்த இன்னொரு நாட்டில இருந்து திருப்பி எடுக்கணும் அப்படின்னா போர் தான் ஒரே நடவடிக்கை. அப்போ போருக்கு போனோம் அப்படின்னா சீனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு சீனா, நான் நேற்றே சொன்னேன், சீனா ஸ்ரீலங்காவில் ஃபினான்சியல் கிரைசிஸ், எக்கானாமிக்கல் கிரைசிஸ் வர வரைக்கும் அவங்க சீனாவுடைய சப்போர்ட்ல இருந்தாங்க ஸ்ரீலங்கா. இப்போ அந்த பிரச்சனை வந்த பிறகு இந்தியா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு தான் சீனா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தியா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ முன்னாடி கச்சத்தீவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம், சண்டைக்கு போனோம் அப்படின்னா போர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. போர் ஏற்பட்டுச்சுன்னா பாதிக்கப்படுறது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான். அப்ப இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஈஸியா ஏன் மீட்கல அப்படின்னு கேட்டலாம். ஆனா பேசிக்கா எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கறத நியாயமான கேள்வியா இருக்கும். சரி, இப்ப MOU அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு நாடோட இந்தியா ஒப்பந்தம் போட்டுக்குது அப்படின்னா அந்த நாட்டுக்கு ஒரு நல்லது இருக்கும், நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்லது இருக்கும். ஆனா அந்த கச்சத்தீவு விஷயத்துல இந்தியாவுக்கு எந்த விதமான நல்லதும் கிடையாது. தாரை வார்க்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை அதுக்காக தான் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப இது மாதிரியான கேள்விகளை திமுக எழுப்பும்போது, நீங்க அந்த 10 வருஷம் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பும்போது, இப்ப அந்த அருணாச்சல் பிரதேச இஷ்யூவையும் கையில எடுத்திருக்காங்க. சீனா நேற்று அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30 இடங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனா மொழியான மேண்டரின்ல பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது. அதற்கு நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரு ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுக்குறாரு. என்ன பதிலடி அப்படின்னா, உங்க வீட்டுடைய பேரை நான் மாத்துறேன், என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் மாத்துறேன் அப்படின்னா அந்த வீடு அப்போ உங்களுடைய வீடு என்னோடது ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்போ இது மாதிரி சீனாவில் உட்காந்துக்கிட்டு இது மாதிரி பேரெல்லாம் மாத்துறதுனால மட்டும் அருணாச்சல் பிரதேசம் உங்களுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு ஆயிராது. LOCல லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல நம்ம இந்திய ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கு, அருணாச்சல் பிரதேசம் நம்மளுடைய பகுதி அப்படின்னு திட்டவட்டமாக நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லிட்டாரு. இப்ப செல்வ பெருந்தகை இருக்காரு பார்த்தீங்களா, காங்கிரஸ் உடைய தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எலெக்ஷனுக்காக அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு ரகசியங்களை வெளியே சொல்லியிருக்காரு, ஜெய்சங்கர் வெளியே சொல்லியிருக்காரு. அதுக்காக குடியரசுத் தலைவர் அவரை ஜெய்சங்கர் அவர்களை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்காங்க. இதற்கு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. கச்சத்தீவு இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி, அந்த பகுதியை உங்களுடைய சுய லாபத்துக்காக இன்னொரு நாடுக்கு தாரை வார்த்தது மட்டும் இல்ல, அதன் பின்னணியில் நடந்த பல விஷயங்களை திட்டமிட்டே மறைச்சிருக்கீங்க. அதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், அவங்களுடைய உரிமை இருக்கு அதுல. அப்ப வெளியிடுறதை தவிர வேற வழி இல்லை. அதனாலதான் பாஜக இதை வெளியிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள், அண்ணாதுரை அவர்கள்லாம் கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசு அவர்கள் பேசியிருக்காரு. என்னது, அண்ணாதுரை அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாரா? அண்ணாதுரை அவர்கள் இறந்தது 1969, கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது 1974. அப்புறம் எப்படி அண்ணாதுரை அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருப்பாரு அப்படின்னு நெட்டிசன்கள் நிறைய பேர் கேள்விகளை எழுப்பிக்கிருக்காங்க. திமுக கேட்கக்கூடியது ஏன் இந்த 10 வருஷம் மீட்கல அப்படிங்கிறது திமுக கேட்கக்கூடிய கேள்வி. பாஜக என்ன சொல்றாங்க, என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு 3 கேள்வி. இந்த 3 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, 1961 நேரு அவர்கள் கச்சத்தீவு அப்படிங்கிறது ஒரு குட்டி தீவு, ஸோ அதுக்கெல்லாம் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் முக்கியத்துவமும் கொடுக்க முடியாது, வேற நாட்டுக்கு கொடுக்கறதுல கூட எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு நேரு பேசினாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? ரெண்டாவது, இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அது மாநில அரசாங்கத்துடைய சம்மதம் இல்லாமல் தாரை வார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லியிருக்காங்க. 1974 கச்சத்தீவு தாரை வார்க்கப்படுவதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தலைமை செயலகத்தில் சென்னையில் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் நடந்ததா இல்லையா? அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மத்திய அரசாங்கத்துடைய முடிவுக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா?
மூணாவது, வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்க முடியாது, ஆனால் மத்திய அரசாங்கத்துடைய முடிவுக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன், பெரிய பிரச்சனை எதுவும் வராமல் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் சொன்னாரா இல்லையா? இந்த மூணுக்கு ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு பாஜக ஒரு பெரிய செக்கா வந்து வைக்கிறாங்க. இப்போ நேஷனல் அளவில் இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குங்க. நேஷனல் மீடியாக்கெல்லாம் இது குறித்து பெரிய ஒரு டிபேட் நடத்துகிறாங்க. நம்ம தமிழக மீடியாக்கள் நடத்த மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நேஷனல் மீடியாக்கள் வந்து இப்போ டிபேட்டை வந்து நடத்துகிறாங்க. பாஜக இப்போ இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறத வந்து பார்க்கும்போது பொதுமக்களுக்கு ஃபஸ்ட்டு கச்சத்தீவை தாரை வார்த்தது யாரு? காங்கிரஸ், திமுகவுடைய பங்கு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த பிறகு இந்த கச்சத்தீவை மீட்பதற்கான ஆக்ஷனில் இறங்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வருது. ஏன்னா கச்சத்தீவு மீட்கப்பட்டுருச்சு அப்படின்னா அப்போ திமுக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய முயற்சி காரணமாக தான் மீட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கச்சத்தீவு இலங்கைக்கு போனதுக்கு மிக முக்கியமான காரணமே காங்கிரஸ், திமுக தான். ஆனால் கச்சத்தீவு மறுபடியும் வந்துருச்சுன்னா எங்களுடைய முயற்சி காரணமாக தான் வந்துச்சு, சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கச்சத்தீவு விஷயத்தில் பொதுமக்கள் இந்த உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மேபி பாஜக இந்த ஃபைல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அண்ணாமலை RTI மூலமாக இந்த தகவல்களை வெளியே வந்து கொண்டு வந்திருக்காரு. ஓகே, இந்த டாபிக் குறித்து இந்த கச்சத்தீவு இஷ்யூ இப்போ திமுகவுடைய கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.